ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குருவுக்கு ஷஹீத் திவஸ் நாளில் அஞ்சலி. மூவரின் வீரம் உத்வேகம் அளிக்கிறது. மோடி. ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போராடியதால் பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு ஆகிய மூவரையும் 1931 மார்ச் 23 பிரிட்டிஷ் அரசு தூக்கில் போட்டது. அவர்களின் வீர மரணம் சுதந்திர போராட்டத்தில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. நாட்டின் விடுதலைக்காக வீர மரணமடைந்த மூவரையும் நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 23 ஷஹீத் திவஸ் என்ற பெயரில் வீர தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குருவுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த மூவரின் தியாகம் அளப்பரியது என கூறியுள்ள மோடி, அவர்களின் வீரம், தியாகம் நமக்கு எப்போதும் உத்வேகம் அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். इस मिट्टी की सौगंध खाकर हमारे वीरों ने आजादी की लड़ाई लड़ी। इसी माटी में 100 साल पहले एक छोटा सा बच्चा लकड़ियां बो रहा था और जब उसके पिता ने पूछा कि क्या बो रहे हो, तो वो बोला कि बंदूकें बो रहा हूं। पिता ने पूछा कि बंदूकों का क्या करोगे? तो उस बालक ने कहा, अपने देश को आजाद कराऊंगा। उसी बालक ने बड़े होकर बलिदान की वो ऊंचाई हासिल की जिसे आज भी छूना मुश्किल है। वो बालक कोई और नहीं, वीर शहीद भगत सिंह थे। आज इतने वर्षों बाद भी अमर शहीद भगत सिंह, राजगुरु और सुखदेव के बलिदान की गाथा देश के बच्चे बच्चे की जुबान पर है। नैनम छिदन्ति शस्त्राणि नैनम दहति पावकः, यानी ना शस्त्र जिसे काट सकते हैं, ना अग्नि जिसे जला सकती है। देश के लिए बलिदान देने वाले ऐसे ही होते हैं। शहीद दिवस पर मैं देश के लिए अपना सर्वस्व न्योछावर करने वाले सभी वीर वीरांगनाओं को कृतज्ञ राष्ट्र की तरफ से भावांजलि अर्पित करता हूं. பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு ஆகிய மூவருக்கு மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டோட பேரு நிம்மதி, சந்தோஷம். அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ளே புகுந்து கோர சம்பவங்கள் செய்வாங்க. அதுக்கு உதாரணம் மும்பைல 26/11 நடந்த அந்த கோர சம்பவம். கிட்ட 175 பேரோட உயிரை வாங்கிடுச்சு. கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரை நடமாடினா கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த 100 CISF வீரர்கள் கிட்ட 7000 கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள்ல ரேலி போவாங்க. அவங்களும் அவங்க ஏரியா வரும்போது அவங்கள வரவேற்று முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. நன்றி. வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழ்நாடு. ஜெய்ஹிந்த். போர் இன்னும் முடியவில்லை. பிலிம் காட்டும் சீமான் தலைவனா? நாதக நிர்வாகிகளுக்கு விஜயலட்சுமி வார்னிங். சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவாங்க. சீமான பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா வலிக்குதுல, அப்ப என்னை பாலியல் தொழிலாளி அப்படின்னு 14 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா? திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிவிட்டார் என நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் மீது வளசரவாக்கம் போலீசில் பாலியல் புகார் அளித்தார் நடிகை விஜயலட்சுமி. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஹைகோர்ட்டில் சீமான் தாக்கல் செய்த மனுவை ஹைகோர்ட் கடந்த மாதம் தள்ளுபடி செய்தது. சீமான் மீதான புகார் மீது 12 வாரங்களுக்குள் விசாரணையை நடத்தி முடிக்கவும் ஹைகோர்ட் உத்தரவிட்டது.
அதைத் தொடர்ந்து வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் சீமானிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் விசாரணை நடத்தினர். விஜயலட்சுமி விருப்பத்துடன் தான் என்னுடன் உறவு வைத்துக் கொண்டார், சில காலத்திற்கு பிறகு பிரிந்து போய்விட்டார் என போலீஸ் விசாரணையில் சீமான் கூறியதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து சீமான் கைதாகலாம் என பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனார் சீமான். நடிகை விஜயலட்சுமிக்கு இழப்பீடு வழங்க இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சீமான் தரப்பு வழக்கறிஞர் கூறியதை ஏற்று 2 மாதத்தில் இருதரப்பும் பேசி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. அதோடு ஹைகோர்ட் உத்தரவுக்கும் வளசரவாக்கம் போலீஸ் விசாரணைக்கும் இடைக்கால தடையும் விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதனால் இருதரப்புக்கும் சமரசம் ஏற்பட்டுவிடும் என பேசப்பட்ட நிலையில் சீமானையும் நாம் தமிழர் கட்சியினரையும் கடுமையாக திட்டி விமர்சித்து விஜயலட்சுமி புதிய வீடியோ வெளியிட்டுள்ளார். சீமானை யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வந்து மான நஷ்ட வழக்கு வந்து போடுவாங்களாம். சீமானை வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் வலிக்குதுல்ல, அப்போ என்னை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு 14 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா? சீமான் கூட பல தொடப்பக்கட்ட நாய்ங்க இருக்குதுங்க. அந்த நாய்ங்களுக்குலாம் என்ன வேலைன்னா போய் சேனலாக உக்காந்துங்கன்னு சீமானுக்கு வக்காலத்து வாங்கின்னு அவங்க கர்நாடகாவில் இத்தனை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க, அத்தனை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு என்னை பற்றி அவதூறு பரப்பிக்கிட்டே உட்காந்துன்னு இருக்கிறாங்க. இந்த தொடப்பக்கட்ட நாய்ங்களுக்கெல்லாம் கேட்குறேன், உங்களுக்குலாம் அக்கா தங்கச்சியே கிடையாதாடா? உங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்குலாம் எப்படிலாம் இருந்தால் இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்களா? வெக்கக்கட்ட நாய்ங்களா! ஒரு பொண்ணு, தமிழ் பொண்ணு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. போன வாரம் வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு கெக்கேன்ட்டு போகிறா. உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே கிடையாதா? இவ்வளோதானாடா ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நீங்கள்லாம் காப்பாற்றுறது? சீமான் கூட இருக்கிற அத்தனை நாய்ங்களுக்கும் சொல்கிறேன்னு, இந்த போர் இன்னும் முடியல. என்னை பற்றி அவதூறாக யார் யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலேயும் மான நஷ்ட வழக்கு நான் போட தான் போகிறேன். ஓகே, அதனால் எல்லோரும் தயாராக இருந்துக்கோங்க. பேசும்போது நீங்களாம் தயாராக இருந்துக்கோங்க. பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக கொடுக்கணும். ஏன்னா பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைன்னா உங்களுக்கு அவ்வளோ விளையாட்டா போச்சா? அவெல்லாம் ஒரு ஆம்பளையாடா சீமானு. விசாரணை கூப்பிட்டா தனியாக வர்றதுக்கு துப்பில்லை. மொத்த கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு உட்காந்துன்னு ஃபிலிம் காட்டின்னு உட்காந்துன்னுக்குறான். அவனெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? போகிற உச்சத்தில் இருக்கும் போது மதுரையில் ஒரு மாதம் கூட்டி வச்சுட்டு அவன் என்னடா பண்ணான் அவன்? மதுரை மீனாட்சி அவனை கும்பிட மாட்டேன், அதெல்லாம் விஜயலட்சுமிக்கு உட்காந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தானாமா. 2023 எதுக்குன்னா நீ வந்து மார்ச் ஆகஸ்ட் வரைக்கும் விஜயலட்சுமிக்கு மாதம் 50,000 ரூபாய் போட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்குலாம் துப்பில்லை. என்னையை பற்றி உட்காந்து அவதூறு பேசிகிட்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஓகேயா, நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணதான் போகிறீங்க. சீமானுக்கும் சொல்லிக்கிறேன், ஏதோ இந்த போர் முடிஞ்சு போச்சு, நான் சுப்ரீம் கோர்ட் போனேன்னா ஓடியே போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு வாழெல்லாம் ஆட்டவே வேண்டான்னு இப்போ தான் போர் தொடங்கியிருக்குது. எப்போ நீ வந்து ப்ரெஸ் முன்னாடி என்னை பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்றைக்கே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் நீ எப்படி திணற போகிற அப்படின்றது வந்து நீ பார். ஓகே, ஸோ மீடியா தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். யாராவது என்னை பற்றி அவதூறாக உட்காந்துன்னு பேசுனீங்கன்னா உறுதியாக அவங்க மேலே டெஃபமேஷன் கேஸ் வரும். ஓகே, ஸோ மீடியா தயவு செஞ்சு இது கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற சீமானுக்கு நிறைய நாய்ங்க இருக்குது இல்லையா, அந்த நாய்ங்கள்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவை பார்க்கட்டும். வணக்கம். லஞ்சம் வாங்கும் நேரத்தில் சுற்றி வளைத்த சிபிஐ டீம். பொதுப்பணி அதிகாரிகள் உள்ளிட்ட 3 பேர் கைது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றை ஆய்வு செய்வதற்காக புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் நேற்று காரைக்கால் சென்றார். மதியம் 2 மணி அளவில் அங்குள்ள அரசு ஹோட்டலில் தங்கினார். அவரை பார்க்க ஒப்பந்ததாரர்கள் வந்தனர். மன்னார்குடி டிஎன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒப்பந்த நிறுவனத்தைச் சேர்ந்த இளமுருகு என்பவர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளுக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். அப்போது சிபிஐ அதிகாரிகள் திடீரென தீனதயாளன் அறைக்குள் நுழைந்து கையும் களவுமாக இருவரையும் பிடித்தனர். காரைக்காலில் நடக்கும் வளர்ச்சிப் பணிகளை மன்னார்குடி கம்பெனியும் ஒப்பந்தம் எடுத்துள்ளது. அந்த வகையில் தலைமை பொறியாளருக்கு லஞ்சம் கொடுத்ததாக தெரிகிறது. இதேபோல் மற்ற ஒப்பந்ததாரர்களிடமும் அவர் பணம் பெற்றாரா என்பது பற்றி சிபிஐ விசாரிக்கிறது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மகளுக்கு அடுத்த மாதம் திருமணம் நடக்க உள்ளது. சமீபத்தில் புதுச்சேரியில் மிக பிரம்மாண்டமாக திருமண வரவேற்பு நடத்தினார். அப்போதே அவர் மீது சிபிஐக்கு லஞ்ச புகார் சென்றுள்ளது. அதிகாரிகள் தீனதயாளனை தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் தற்போது பிடிபட்டுள்ளார். அந்த பணம் எங்க பணம் இல்லை, டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி விளக்கம்.
டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் சர்மா டெல்லி துக்ளக் ரோட்டில் உள்ள அரசு பங்களாவில் வசிக்கிறார். கடந்த 14ஆம் தேதி இரவு இவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது நீதிபதி வீட்டில் இல்லை. குடும்பத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்தனர். தீப்பற்றிய அறையிலிருந்து பாதி எரிந்த நிலையில் பணக்குவியல் இருந்ததை பார்த்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். சுமார் 15 கோடி ரூபாய் இருந்ததாகவும் சில கோடி ரூபாய் நோட்டுகள் எரிந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கவனத்துக்கு சென்றது. இந்த விவகாரம் பற்றி விசாரிக்க 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமைத்தார். நீதிபதி வீட்டில் ரூபாய் நோட்டுகள் எரிந்த நிலையில் இருக்கும் வீடியோ சுப்ரீம் கோர்ட் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டது. வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பணம் தொடர்பான டெல்லி ஹைகோர்ட்டின் நோட்டீஸுக்கு நீதிபதி யஷ்வந்த் சர்மா பதிலளித்துள்ளார். அதன் விவரம்: அந்த பணம் பற்றி எனக்கோ எனது குடும்பத்தினருக்கோ எதுவும் தெரியாது. அதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தீப்பிடித்த ஸ்டோர் ரூமில் பழைய பொருட்கள் தான் இருந்தன. அந்த அறை எப்போதும் திறந்துதான் இருக்கும். அதற்கு 2 கதவுகள் இருக்கின்றன. தீ அணைக்கப்பட்ட பின் எந்த பணத்தையும் குடும்பத்தினர் பார்க்கவில்லை. எங்கள் வீட்டிலிருந்து எடுத்ததாக கூறப்படும் பணம் குடும்பத்தினரிடமோ பணியாளர்களிடமோ காட்டப்படவில்லை. அந்த அறையில் நானோ எனது குடும்பத்தாரோ எந்த பணத்தையும் வைக்கவில்லை. நாங்கள் பணத்தை அங்கு பதுக்கி வைத்திருப்பதாக சொல்வது அபத்தமானது. எனக்கு எதிராக சதி நடக்கிறது. வீட்டிலிருந்து எடுத்ததாக கூறப்படும் பணத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் சர்மா பதிலளித்துள்ளார்.